So quickly let's revise issue of shares. So in the issue of sharesல வந்து what we have to learn அப்படின்னா மெயினாக ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர், அதுக்கப்புறம் ரீஇஷ்யூ ஆர் கேபிட்டல்ஸ், அந்த ஜர்னல் அது செட் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ். அப்படி இல்லைன்னா நார்மல் ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ இது ரெண்டு தான் வந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரெண்டுத்துல இருந்தா காயின் ஆகும். அண்ட் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ். தட் இஸ் இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா அட் அ டைம்ல தே வில் நாட் ரைஸ் த என்டையர் மணி, தே வில் சம்டைம்ஸ் ரைஸ் இன் பார்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ருபீஸ் டென் இஸ் த ஃபேஸ் வேல்யூ. அது வந்து அப்ளிகேஷன்ல வந்து அட் த டைம் ஆஃப் இஷ்யூவிங் அப்ளிகேஷன் தே வில் ரிசீவ் டூ. And at the time of receiving the allotment, they will get rupees 3, and then first call rupees 2 or final call rupees 3. So like that only this 10 rupees will be raised. So இதுல வந்து இந்த இஷ்யூல there are two types. Either under subscription ஆக வாய்ப்பு இருக்கு, இல்ல ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. மீனிங் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஷ்யூ பண்ணது வந்து 1000. ஐ ஹவ் இஷ்யூட் 1000 equity shares, பட் வந்து 900 தான் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. மீனிங் எனக்கு வந்து 1000 ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன், ஆனால் 900 people ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட். தென் திஸ் இஸ் கால்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்னது? ஐ ஹவ் இஷ்யூட் 1000 ஷேர்ஸ் அண்ட் 1100 people ஆர் இன்ட்ரெஸ்டட் டு பை மை ஷேர்ஸ். திஸ் இஸ் கால்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். மீனிங் நான் 1000 தான் வந்து எனக்கு தேவை, பட் 1100 people ஹவ் அப்ளைடு. தட் இஸ் கால்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த எக்ஸஸ் 100 திருப்பி கொடுக்கறதுக்கு தேர் ஆர் த்ரீ ஆப்ஷன்ஸ். எய்தர் யூ கேன் ரீஃபண்ட் திஸ் 100 என்டையர் ரீஃபண்ட், இல்ல அப்படின்னா ப்ரோரேட்டா பேசிஸ்ல ரிமைனிங் வந்து எக்ஸஸ் எவ்வளவு இருக்கு, 100 இருக்குது அப்படின்னா தென் 10 ஷேர் யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கலாம். யாரெல்லாம் 10 ஷேர் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும், எல்லாருக்குமே ஒரு ஒரு ஷேர் கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து வில் பிகம் அ ஷேர் ஹோல்டர். ஆர் எல்ஸ் மிக்ஸ் அப்படின்னா எக்ஸஸ் 100ல ஒரு 60 ரிஜெக்ட் பண்ணிட்டு மீதி 40 வந்து ப்ரோரேட்டால யூ கேன் அலாட். So remaining a pro rata. So these are all the three options. And quickly we will go through journal entries. Then we will see one good sum. So first at the time of share application that is on the 1 lakh shares நீங்க raise பண்றீங்க அப்படின்னா then at the time of application you will receive 2. So 1 lakh into 2. So பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். இந்த ஷேர் அப்ளிகேஷன்ல வந்து ஆக்சுவலா எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்றது தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஷேர்ஸ் நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து 1,20,000 அப்படின்னா தென் யூ ஹவ் ரிசீவ்ட் த அமௌண்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ருபீஸ் 1,20,000. அப்ப இங்க 1,20,000 தான் போடணும், 1 lakh போடக்கூடாது. இதுவே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்ததுன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஷேர்ஸ் நீங்க இஷ்யூ பண்றீங்க, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ருபீஸ் 10 அண்ட் அதுல அப்ளிகேஷன் பண்ணி ருபீஸ் 2, பட் ஒன்லி 90,000 ஷேர்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னா தென் 90 இன்டூ அப்ளிகேஷன் பண்ணி ருபீஸ் 2. ஸோ அப்போ 1,80,000 தான் யூ ஹவ் டு ரெக்கார்ட். யூ ஷுட் நாட் ரெக்கார்ட் 2 lakh. ஸோ தட் திங் யூ ஹவ் டு டேக் கேர். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஆக்சுவலா ரிசீவ் ஆனது, தட் இஸ் வந்து ஃபுல் அப்ளிகேஷன். இதுவே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா 1 lakh ஈவன் தோ 1 lakh நீங்க இஷ்யூ பண்ணியிருந்தாலும் கூட ஆக்சுவலா எவ்வளவு தான் ரிசீவ் ஆகிருக்குன்னா 90,000 தான் ரிசீவ். தென் டு தட் எக்ஸ்டென்ட் ஒன்லி யூ ஹவ் டு பாஸ் த என்ட்ரி. ஸோ தட் இஸ் த பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன், தென் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். நவ் எக்ஸஸ் மணி இருந்ததுன்னா யூ கேன் ரீஃபண்ட். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கான ரிவர்சல் தான் இந்த செகண்ட் என்ட்ரி. ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். தென் அலாட்மெண்ட். So allotment அப்போ share allotment account debit to share capital, then bank account debit to share capital. அதாவது இது வந்து due entry, இது வந்து receipt entry. So hereafter like this only it will happen. Share allotmentல இருந்து first call final call எல்லாத்துக்குமே வந்து first you will pass the due entry, then you will pass the payment receipt entry. That is how it will work. Now on first call same thing, share first call account debit to share capital account, that is due entry, then receipt entry. Receipt entry என்னது? Bank account debit to share first call account. Now, for example, if you have received anything in advance, meaning calls in advance இருந்தது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஏன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் கிரெடிட் பண்றோம்? பிகாஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லயபிலிட்டி. பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் ஒன்லி வி ஆர் கிரெடிட்டிங். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா கிரெடிட், பேங்க் வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அதனால டெபிட். பேசிக்ஸ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ். தென் அண்ட் தென் கால்ஸ் இன் அட்வான்ஸ் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், தட் இஸ் பேங்க்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் இருக்கும் இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால்க்கு பதிலாக கால்ஸ் இன் அட்வான்ஸ் எதனாச்சும் நீங்க ரிசீவ் பண்ணிருந்தீங்க முன்னாடியே, கால்ஸ் இன் அட்வான்ஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா தென் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் தட் அகைன்ஸ்ட் த ரெஸ்பெக்டிவ் கால், தென் பாஸ் த ரிமைனிங் என்ட்ரிஸ். அதே மாதிரி யூ ஹவ் ரிசீவ் எனிதிங் இன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அது மேல யூ ஹவ் டு பே த இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. ஸோ அப்போ என்ன என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், தென் யூ வில் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு P&L account debit to interest on calls in advance.
ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது இன்ட்ரெஸ்ட் வச்சு. பட் ஈவன் தென் யூ ஹேவ் டு லேர்ன். வெரி சிம்பிள். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் கால்ஸ் இன் அட்வான்ஸ். அந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் எவ்வளோ நீங்க ரிசீவ் பண்றீங்களோ அது மேலே யூ ஹேவ் டு பே த இன்ட்ரெஸ்ட். அதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பே த இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு P&L. அதே மாதிரி அட் த டைம் ஆஃப் ஆக்சுவலி மேக்கிங் த கால், ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாசத்துக்கு முன்னாடியே அவர் வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ் 100 rupees கொடுத்துட்டாரு. தென் ஆக்சுவலா நீங்க கால் வந்து 200 rupees நீங்க தாங்க அப்படின்னு கேக்குறீங்க. தென் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் திஸ் 100 rupees, தென் கலெக்ட் ரிமைனிங் 100 rupees. தென் பிரீமியம் ஷேர் அலாட்மெண்ட். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் பிரீமியம் இருந்தது அப்படின்னா அலாட்மெண்ட்ல, தென் இன் ஜென்ரலா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பிரீமியம் வந்து ஷேர் அலாட்மெண்ட்ல தான் பிரீமியம் இருக்கும். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் டு ஷேர் கேபிட்டல். தென் கால்ஸ் இன் அரியர். ஸோ கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா தென் யூ ஹவ் டு பாஸ் திஸ் என்ட்ரி. இல்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் அட்ஜஸ்ட் இன் த பேங்க் அக்கௌண்ட். ஸோ கால்ஸ் இன் அரியர் தனியாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா இன் தட் கேஸ் கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டெபிட் டு ரெலவெண்ட் கால். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கால் வந்து எந்த கால்ல அரியர் இருக்கு, ஃபர்ஸ்ட் காலா செகண்ட் காலா இல்ல தேர்ட் அண்ட் ஃபைனல் காலா வாட் எவர். தென் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர். ஆப்வியஸ்லி வி வில் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர். தட் இஸ் அ இன்கம் ஃபார் அஸ். அதனால தான் கிரெடிட் பண்றோம். தென் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் calls in arrear account debit to shareholder account. Meaning, bank account you will actually receive a, then calls in arrear into it's an expense, then to shareholder account. Now, forfeiture. So forfeiture na என்னது? For example, நீங்க வந்து first callல வந்து call பண்றீங்க, then pay, then again follow பண்றீங்க, second time also you didn't pay, then after waiting certain point of time, certain period of time, you will forfeit the shares. That is called forfeiture. So இப்போ forfeiture வந்து what point you have to remember na, till which date he is a good guy or till which date he was a good guy. Meaning இப்போ இந்த forfeiture வந்து எதனால நடக்குதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் இருக்கு. செகண்ட் கால்ல தான் he did not pay. ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் ஒழுங்கா பே பண்ணிருந்தானா மீனிங் டு திஸ் எக்ஸ்டென்ட் இஸ் a good guy. டு திஸ் எக்ஸ்டென்ட் he is a good guy. அப்ப இது வரைக்கும் என்னென்ன அமௌண்ட் இருந்தோ அது எல்லாமே ஷேர் forfeiture அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். எது வரைக்கும் அவன் குட் கையா இருந்தானோ அது வரைக்கும் ஷேர் forfeiture அக்கௌண்ட். தட்ஸ் இட். எந்த கால் அவன் பே பண்ணலையோ தட் டோன்ட் கன்சிடர். அதை தவிர மீதி எல்லாத்தையும் till before that whatever the amount he has paid that has to be transferred to forfeiture account. That's it. Now, so first share capital account, to share forfeiture, to share allotment, to share first call. ஸோ இந்த இது forfeiture வந்து எங்க வேணா நடக்கலாம். அலாட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நடக்கலாம், இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கால் கொடுக்காம நடக்கலாம், இல்ல செகண்ட் கால் கொடுக்காம நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி யூ ஹவ் டு அட்ஜஸ்ட் த என்ட்ரிஸ். தட்ஸ் இட். தென் ரீஇஷ்யூனா forfeiture பண்ணதை ரீஇஷ்யூ பண்ணுவீங்க. ஸோ அட் த டைம் வாட் வில் ஹேப்பன், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் obviously will reissue அதுக்கான அமௌண்ட். தென் forfeiture அக்கௌண்ட்ல எவ்வளவு நீங்க forfeiture பண்ணீங்க அதுல நீங்க டெபிட் பண்ணுவீங்க. why we are debiting, because here we have credited, now we have to close it. now we have to close it. so close பண்ணனும். அதனால we have to pass journal entry for reissue by debiting share forfeiture account to share capital. That's it. now capital reserve என்றது share forfeiture to capital reserve. meaning நீங்க forfeiture பண்ணத if you are reissuing at the profit, then that profit has to be transferred to capital reserve. Sir, எதுக்காக சார் capital reserve? ஏன் P&L கிடையாதுன்னா, because it is not a revenue in nature, it is a capital nature. Meaning it is not recurring in nature, it is non-recurring in nature. That is why we are transferring to capital reserve rather than transferring it to P&L account. Now we will do one thing, we will see one quality sum, so that in that we will be able to understand even more clearly. So let's refer illustration 5 because that is one quality sum. So illustration 5, page number is I think. Yes. Just a second. So actually in that what will happen in the illustration 5, there are so many adjustments, especially um, they have received 3,17,000 shares, meaning oversubscription. Just a minute, I will take that question also. So page number 155, you also take page number 155 in your module, in your CS executive module. So let's read this question. So here what happens, இதுல வந்து என்னன்னா, Arjun and Co issued a prospectus of rupees 2 lakh. Arjun and Co issued a prospectus offering 2 lakh shares of rupees 10 each on the following terms. Meaning அவங்களுக்கு 20 lakhs rupees தேவைப்படுது. அது எப்படி இஷ்யூ பண்றாங்கன்னா 2 lakh shares of rupees 10 each. அப்ப 10 என்றதா இங்க ஃபேஸ் வேல்யூ. Then at the time of allotment, first applicationல they are receiving rupees 1.
Then at the time of allotment, they receive rupees 3. Then first call the 4, second call the 4. Application allotment என்ன சொல்றாங்கன்னா allotment includes premium also. That's it. Now subscription எவ்வளவு ரிசீவ் ஆகுது? 3,17,000. ஸோ 2 lakh ஷேர்ஸ் தான் உங்களுக்கு தேவை. பட் தே ஹவ் ரிசீவ்டு 3,17,000. மீனிங் 1,17,000 வந்து எக்ஸஸா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹவ் த்ரீ ஆப்ஷன். ஆப்ஷன் நம்பர் 1, இந்த 1,17,000 தே கேன் ரிஜெக்ட் அண்ட் ரீஃபண்ட். ஆர் எல்ஸ் இந்த 1,17,000 ப்ரோ ரேட்டில் இஷ்யூ பண்ணலாம். ஆர் எல்ஸ் தேர்ட் ஆப்ஷன் குட் பி மிக்ஸ். கொஞ்சத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டு மீதியை வந்து ப்ரோ ரேட்டில் அலாட் பண்ணலாம். இந்த சம் எந்த மாடல்னா தேர்ட் மாடல். தே ஆர் ரீஃபண்டிங் சர்டன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஆல்சோ தே ஆர் அலாட்டிங் remaining shares in the pro rata basis also. So first point is shares allotted. Shares allotted வந்து allotment in full எவ்வளவு இருக்குன்னா 38,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ஃபுல்லா எவ்வளவு கேட்கறாங்களோ அவ்வளவு அலாட் பண்ணிடுறாங்க. அப்போ அவுட் ஆஃப் 2 lakhல 38,000 has been fully allotted. Then remaining என்ன பண்றாங்கன்னா allotment of 2/3 of shares applied for 1 lakh. இந்த 2/3 of shares applied for 1,60,000 and allotment of 1/4 of the shares applied for 2,000 அப்படின்றதுக்கு we will see the working note where I have worked out. அதை பார்த்தா இன்னுமே கிளியரா புரியும். புக்ல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது. தென் கேஷ் அமௌண்டிங் டு rupees 31,000, that is 31,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவுட் ஆஃப் 3,17,000 ஷேர்ஸ்ல 38,000 ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, 31,000 ஷேர்ஸ் ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. தட் ரிமைனிங் ஷேர்ஸ் தான் ப்ரோ ரேட்டா. அதுக்குமே they have given two different adjustments that we will see later. And then what happened? The amounts due were received on the due dates. எல்லாமே கரெக்டா ரிசீவ் ஆகுது. ஆனா 100 ஷேர் ஹோல்டர்ஸ் ஏதோ ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து 100 ஷேர்ஸ் வச்சிருக்கான். அது மட்டும் என்ன ஆகலன்னா டு த எக்ஸ்டென்ட் இட் டிடன்ட் ரீபே, ஹி டிடன்ட் பே. ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணல. மீனிங் அப்ளிகேஷன் ஒழுங்கா பே பண்ணிருக்கான், அலாட்மெண்ட் ஒழுங்கா பே பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் கால் ஒழுங்கா பே பண்ணிருக்கான். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் இஸ் a குட் கை. தென் லாஸ்ட் ஃபைனல் கால் மட்டும் தான் அவங்க பே பண்ணல. தே ஆர் வெயிட்டிங். தென் அட் லாஸ்ட் தே ஹேவ் forfeited the shares. These shares were been forfeited. These shares அப்படின்னா the 100 shares have been forfeited and reissued on 16th November at rupees 9 per share. So this is the question. First we will see the working note, that is 3,17,000 என்ன ஆகியிருக்குன்றத பார்த்துட்டு then we will get into the problem. First 3,17,000 shares இருக்கு, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் எவ்வளோன்னா 2 lakh shares தான் தேவை. பட் they have received 3,17,000 shares, meaning 3,17,000 application they have received. அதுல 38,000 வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் 31,000 வந்து ஃபுல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னா 3,17,000 இருந்து மைனஸ் 38,000 மைனஸ் 31,000 போனா தென் ரிமைனிங் வில் பி 2,48,000. இந்த 2,48,000 தே ஆர் இஷ்யூவிங் ப்ரோ ரேட்டா. அதுலயுமே தேர் ஆர் சம் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் என்னது 38,000 fully allotted. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அலாட்மெண்ட் இன் ஃபுல், ஸோ நோ இஷ்யூ. தென் செகண்ட் ஷேர்ஸ் அப்ளைடு. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 1,60,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ரீட் திஸ் கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. அலாட்மெண்ட் ஆஃப் 2/3 ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு ஃபார் 1,60,000. அதுக்கு மீனிங் என்னதுன்னா யூ ஹாவ் அப்ளைடு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், யூ ஹாவ் அப்ளைடு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். பட் நீங்க கேட்டதுல 2/3 தான் கொடுக்குறாங்க. அந்த 2/3 எவ்வளவுன்னா 1,60,000. தட் இஸ் இந்த 1,60,000 உங்களுக்கு அலாட் பண்ணது. சில பேர் எப்படி படிப்பீங்கன்னா இந்த 1,60,000 வந்து அப்ளை பண்ணதுன்னு படிச்சிருவீங்க. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். அதே மாதிரி தான் அலாட்மெண்ட் ஆஃப் 1/4 ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு ஃபார் rupees 2,000 அப்படின்னா 2,000 அப்ளை பண்ணல. சம் எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தேவ் அப்ளைடு, பட் 1/4 தான் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. மீனிங் 2,000 வந்து இட் ரெப்ரசென்ட் 1/4. அப்போ எவ்வளவு அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்றது we have to find it out. சார் அப்ப அது எதுக்கு சார் ஃபைண்ட் இட் அவுட்? இதுவே கொடுத்துட்டாங்களே அப்படின்னா there is one reason, we will see that. ஃபர்ஸ்ட் how will you get shares allotted? ஷேர்ஸ் நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க ஓகேவா இன்டூ 2/3. 2/3ன்றது தான் ப்ரோ ரேட்டா. இதுதான் வந்து ப்ரோ ரேட்டா அண்ட் திஸ் இஸ் கால்டு ஷேர் அலாட்மெண்ட். ஸோ இப்போ ஷேர் அலாட்மெண்ட் எப்படி வரும்னா ஷேர்ஸ் அப்ளைட் இன்ட்டு ப்ரோ ரேட்டா. அப்போ ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளோ தெரியாது, பட் ப்ரோ ரேட்டா எவ்வளோன்னு தெரியும். 2/3 ஈக்குவல் டு ஷேர் அலாட்மெண்ட் இஸ் 1,60,000 ஷேர்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நவ் வித் திஸ் வி கேன் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி ஷேர்ஸ் அப்ளைட். ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளோ அப்போ 2,40,000. எப்படி ஷேர்ஸ் அப்ளைடு மட்டும் இப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2/3 அந்த சைடு போச்சுன்னா 3/2 ஆயிடும். ஸோ இஃப் யூ கேன்சல் இட் அவுட் யூ வில் கெட் 2,40,000. நவ் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 2,40,000 ஷேர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அலாட் பண்ணது 1,60,000 தான். மீனிங் 80,000 ஷேர்ஸ் தே ஹேவ் ரிஜெக்டட் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க?
allotment of 1/4 of shares applied for 2000, meaning shares applied into 1/4 equal to 2000, meaning ஷேர் அலாட்மெண்ட் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா எவ்வளவு நீங்க அப்ளை பண்றீங்க இன்டு ப்ரோரேட். ஷேர்ஸ் அப்ளைட் இன்டு ப்ரோரேட்டா. ஸோ ஷேர்ஸ் அப்ளைட் எனக்கு தெரியாது, பட் ப்ரோரேட்டா எனக்கு தெரியும். வாட் இஸ் த ரேஷியோ 1/4 அப்படின்றது தெரியும். மீனிங் யார் யாரெல்லாம் 4 ஷேர் கேட்கறாங்களோ அவங்களுக்கு த கம்பெனி ஹஸ் ஆஃபர்ட் 1 ஷேர்ஸ். அப்போ மொத்தமா எவ்வளவு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 2000 அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 2000 இன்டூ 4/1, மீனிங் இந்த 1/4 அந்த சைடு போச்சுன்னா 4/1, மீனிங் 8000 ஷேர்ஸ் யார் யாரும் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு 2000 ஷேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி தே ஹவ் ரிஜெக்டட் 6000 ஷேர்ஸ். அப்போ டோட்டல் ரிஜெக்ஷன் எவ்வளோ? டோட்டல் ரிஜெக்ஷன் இஸ் 86,000. Total rejection is 86,000. But here we have to look into very carefully. In the 86,000க்கு they would have received the application. In the 86,000க்கு they would have received the application money, which is nothing but rupees 1. Actually இது வந்து நியாயப்படி பார்த்தா they have to refund, but in this question they are adjusting against the allotment. That's it. Now look into now you will see the solution. You will be able to understand easily. First, share application to share account to share capital to share allotment. You can ask me one question. Sir, எங்க சார் ஷேர் அப்ளிகேஷனுக்கு அந்த 3,17,000 ரிசீவ் ஆச்சு, அதுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணல. They have straight away pass this entry. If you want you can pass also. That is பேங்க்ல எவ்வளவு வந்திருக்கும்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் how much? 3,17,000. இந்த 3,17,000 எப்படி? 3,17,000 into application money rupees 1. So 3,17,000 to share application. To share application 3,17,000. And the 3,17,000 upfrontaவே they have refunded to the extent of rupees 31,000. So refund entry me you can pass. Refund entry என்னது? Share application to bank account how much? 31,000. So இந்த என்ட்ரி வந்து அவங்க பாஸ் பண்ணல. பேசிக்கா வந்து 3,17,000 அது ஸ்ட்ரெயிட் அவே அப்ஃப்ரண்டா 31,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, மீனிங் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த என்ட்ரி பாஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட் அவே அடுத்த என்ட்ரி போயிட்டாங்க. அதனால தான் யூ மே கெட் இன்டு கன்ஃபியூஷன், பட் தேர் இஸ் நோ கன்ஃபியூஷன் அட் ஆல். வேணும்னா அந்த முன்னாடி இருக்கிற 2 என்ட்ரியும் யூ கேன் பாஸ் இட். தென் ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 31,000 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 3,17,000ல 31,000 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்டையர் 31,000 ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது தான் 2,86,000. இப்போ இந்த 2,86,000 டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு பண்ணா ஒன்லி 2 lakh தான். வை? பிகாஸ் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் rupees 1 இட் வில் கோ டு, ஏன்னா 2 lakh மட்டும் தானே தேவை. ஸோ 2 lakh into 1 ஷேர் அப்ளிகேஷன் ஒன்லி டு தட் எக்ஸ்டென்ட் ஒன்லி இட் வில் கோ டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ரிமைனிங் வில் கோ டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். மீனிங் ஷேர் அலாட் பண்ணும்போது வில் அட்ஜஸ்ட் திஸ் 86,000 rupees. அதுதான் அதுக்கான மீனிங். நவ் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் எவ்வளோ? வித் ப்ரீமியம் 3. ஸோ அப்போ 2 lakh ஷேர்ஸ் இன் எனிவே 2 lakh ஷேர்ஸ் தான் நீங்க அலாட் பண்ண போறீங்க. 2 lakh ஷேர்ஸ் இன்டு rupees 3. ஸோ 3 2 6 lakh. தென் டு ஷேர் கேபிட்டல் எவ்வளவு தான் போகும்? ஷேர் கேபிட்டல் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 2 lakh தான் போகும். மீனிங் 2 lakh இன்டு 1. தென் ரிமைனிங் அப்போ எக்ஸஸ் என்னது? 2 lakh இன்டு 2ன்றது ப்ரீமியம். ஸோ இது எங்க கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்ல தே ஹவ் given clearly that rupees 3 has been received at the time of allotment, but this 3 is inclusive of rupees 2 premium. அப்போ allotment வந்து 1 தான், premium வந்து 2. That is why we have passed this entry like this. To share capital 2 lakh மட்டும் தான் போகும். Securities premium it will go to 4 lakh. Then share first call account debit to share capital account. So இது என்னது? Remaining 2 lakh shares இருக்குதா? அந்த 2 lakh sharesக்கு first call. So first call வந்து 4 lakh rupees 4. Second call also rupees 4. So pass the basic journal entries. Share account, share first call account debit to share capital account, and then calls in advance account to share first call account. Sir, இங்கிருந்து சார் இந்த calls in advance வந்தது to share first call இந்த entry எங்கிருந்து வந்தது? எங்க விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லையானா then you have to refer this point very very carefully. 2 applicants paid in full on allotment in respect of 4,000 shares each, meaning 8,000 ஷேர்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா at the time of allotment itself they have paid the entire money. என்டையர் மணினா இந்த 4 rupees கால் மணியும் பே பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கால்கானது, ஃபைனல் கால்கானதும் அப்பவே பே பண்ணிட்டாங்க. எப்போவே? அலாட்மெண்ட் பண்ணும்போதே they have paid to the extent of 8,000 ஷேர்ஸ். சார் எப்படி சார் 8,000 வந்ததுன்னா 4,000 ஈச், 2 அப்ளிகண்ட் அந்த மாதிரி பண்றாங்க, அதனால 8,000. 4,000 into 2.
That is how you got this 8,000. And first call எவ்வளோ 8,000 into 4. So அப்போ calls in advance 32,000. That is what they have passed it. Calls in advance account debit to share first call account. Then share second and final call account debit to share capital account. Same. அதுலயுமே calls in advance வருது. And the entry they have passed. That's it. Now, இதோட முடிஞ்சது. Now in this case what happens? That's it. Easy question. ஒன்லி இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இதுல டிஃபிகல்ட். பிளஸ் இந்த 2 பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸ். அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்க எங்க மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குன்னா 4,000 மட்டும் தான் பாப்பீங்க. ஒன்னு ஈச் பார்க்காம விட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னா வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு ப்ராசஸ் ப்ராப்பர்லி. இது வந்து 4,000 ஷேர்ஸ் வந்து ஈச், ஸோ 8,000 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது யூ வில் நாட் ப்ராசஸ் இட் ப்ராப்பர்லி. நவ் ஸோ 100 ஷேர்ஸ் வந்து என்ன ஆகல, ஃபைனல் கால் பே பண்ணல, அதனால தேர் ஃபோர்ஃபிட்டிங் இட். ஸோ விச் கால் தே டிடன்ட் பேனா, ஃபைனல் கால் ஒன்லி தே டிடன்ட் பே. அப்போ டில் விச் கால் தேர் குட் கைஸ், தேவர் குட் கைஸ் அப்படின்னா டில் ஃபர்ஸ்ட் கால் தேவர் குட் கைஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல் 100 ஷேர்ஸ் ஹஸ் பீன் ஃபோர்ஃபிட்டட். அப்போனா 100 ஷேர்ஸ்க்கான ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நீங்க டியூ பண்ணியிருப்பீங்க. லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. வென் எவர் எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஃபிச்சர் நடக்குதோ யூ ஹாவ் டு ரீட் த கொஸ்டின் ப்ராப்பர்லி. தட் எப்போ ஃபோர்ஃபிச்சர் நடக்குது, எந்த ஷேர்ஸ் ஒழுங்கா பே பண்ணலன்றதுனால ஃபோர்ஃபிச்சர் நடக்குது. இங்க வந்து செகண்ட் கால், தட் இஸ் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணலன்றதுனால தான் ஃபோர்ஃபிச்சர் நடக்குது. இங்க தேவோட பாஸ் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி, மீனிங் டியூ என்ட்ரி would have been passed. ரிசிப்ட் என்ட்ரி மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ டியூ என்ட்ரி என்ன பாஸ் பண்ணிருப்பாங்க? டியூ என்ட்ரி would have been ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் டெபிட், ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு இந்த அமௌண்ட்டும் சேர்த்து போயிட்டு இருக்கும். பட் ஒன்லி திங் இஸ் ரிசிப்ட் தான் பண்ணிருக்க மாட்டீங்க. மீனிங் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி, சாரி ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் தான் வந்து பாஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா ரிசீவ் பண்ணி, அதனால பாஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ பை திஸ் டைம் நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க, ஃபோர்ஃபிட்டே பண்ணிடுறீங்க. பட் என்ன என்ட்ரி பாஸ் பண்ணிருவீங்க, டியூ என்ட்ரி would have been passed. பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஷேர் கேபிட்டல் வந்து ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். அப்போ மீனிங் 3 இங்க 1 + 1 2 + 4 + 4, அப்போ 10 rupees 10 வந்து ஷேர் கேபிட்டல் வந்துட்டு இருக்கும். ஷேர் கேபிட்டல் நீங்க கிரெடிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அந்த அவுட் ஆஃப் தட் ஷேர் கேபிட்டல் யூ ஹாவ் டு ரிவர்ஸ் இட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 100 ஷேர்ஸ். ஏன்னா 100 ஷேர்ஸ் தான் வந்து 100 ஷேர்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தர் தான் வந்து லாஸ்ட் ஃபைனல் கால் வந்து பே பண்ணல. இப்போ 100 into 10. தென் டூ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மட்டும் எவ்வளோ, டூ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 100 into 4. அப்போ எது வரைக்கும் ஹீஸ் அ குட் கை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கால் அப்ளிகேஷன்ல இஸ் குட் கை, அலாட்மெண்ட்ல இஸ் குட் கை, ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் ஹீஸ் குட் கை. இதை கால்குலேட் பண்ணும்போது யூ ஷுட் நாட் இன்க்ளூட் பிரீமியம் அமௌண்ட். ஒன்லி whatever the amount has been transferred to share capital, that amount only have to consider. Meaning rupees 1 on application, rupees 1 on allotment, rupees 4 on first call. So to the extent of rupees 6 rupees. இப்போ 6 rupees தான் வந்து forfeit பண்ணிருக்காங்க. இப்போ இந்த forfeit பண்ணது என்ன பண்றாங்க, they are being issue discount allowed and reissue of 100 shares is rupees 1 per share, and remaining should be transferred to profit, and remaining profit should be transferred to capital reserve account. ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் ஃபார் ஃபீச்சர் 600, அதில் ஷேர் கேபிட்டல் எவ்வளோனா 100. ஸோ இந்த 100 எப்படி வந்ததுன்னா 100 into 1. தென் ரிமைனிங் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஃபார் ஃபீச்சர், சாரி கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் இந்த ஒர்க்கிங் நோட். இது தான் அவங்க ஒர்க்கிங் நோட் போட்டு ட்ரை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும், புரியாது. ஸோ பெட்டர் I will attach the link in description also, so you can download that notes also. And then sixth illustration quicker you can see once. So sixth illustration purely it is a forfeiture. 200 equity shares on the board of directors resolved that Polyplastic Limited resolved that 200 equity shares of rupees 10 each forfeited for non-payment of second and final call of rupees 30. அப்போ 100 rupees இருக்குது. அதில் வந்து அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் இது பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா என்ன தெரியுதுன்னா, லாஸ்ட் ஃபைனல் கால் இஸ் rupees 30, அது மட்டும் அவர் பே பண்ணல, அதனால தே ஆர் ஃபோர்ஃபிட்டிங் இட். அப்போ எவ்வளோ ஒழுங்கா பே பண்ணியிருப்பாருன்னா 70 he would have paid properly. அப்போ 70 வரைக்கும் இஸ் குட் கை. அப்போ ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட்ல எவ்வளவு நாள் வரைக்கும் குட் கையா இருந்தான். டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் அ குட் கைனா, டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் rupees 70 is a good guy. So 70 has to be transferred to share for feature account. That is what they have did. 200 shares into 70. That is what they have did here.
தென் இப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ 200 into 100. ஆப்வியஸ்லி இந்த 100 தான் வந்து ஃபர்ஃபிட் பண்ணுவாங்க. தே வில் நாட் ஃபர்ஃபிட். ஐ மீன் ஷேர் கேபிட்டல் would have been டியூ என்ட்ரி would have been passed. ஸோ இது இங்கே தான் கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் வரும்னா ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் வந்து டியூ என்ட்ரி. இந்த டியூ என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிசிப்ட் என்ட்ரி தான் பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ டியூ என்ட்ரி அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி தேவோட கிரெடிட் ஷேர் கேபிட்டல். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ல அலாட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கால்லுமே தேவோட கிரெடிட் ஷேர் கேபிட்டல். அப்போ எல்லாத்துக்குமே ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணிட்டாங்க. நவ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் 200 we have to debit, மீனிங் ரிவர்ஸ் பண்ணணும். அதனால 200 into 100. ஸோ பேலன்சிங் ஃபிகர் வில் பி டூ ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். பேலன்சிங் ஃபிகர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து டூ கால்ஸ் இன் ஏரியான்னு கூப்பிட்டாலும் சரி, இல்ல நார்மலா நீங்க கால்குலேட் பண்ணாலும் சரி, மீனிங் 200 into 30. தட் இஸ் 30 தானே ஃபைனல் கால். அந்த ஃபைனல் கால் தான் he did not pay. That's it, over. Now second entry could be how much you are receiving. இதுல வந்து they are not reissuing entire 200, they are reissuing only to the extent of 150 shares. So 150 sharesனா எவ்வளவு? பேங்க் அக்கௌண்ட்ல you will receive 150 shares. அதையுமே கொடுத்துட்டாங்க at rupees 60. So they are reissuing at rupees 60. So அப்போ பேங்க் அக்கௌண்ட்ல you would have received 150 into 60, that is to the extent of 9,000 you would have received. Then 150 into 40. சார் இந்த 150 into 40 எங்க இருந்து இருந்ததுன்னா, listen carefully. 150ன்றது number of shares forfeited into 40ன்றது is the loss, to the extent of loss you have made. ஸோ இந்த லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 100 is the full share capital amount. அதுல நீங்க 60க்கு ரீஇஷ்யூ பண்றீங்க, மீனிங் அப்போ 40 வந்து லாஸ். That is how that 40 has come, and that is how you have to pass the entry also. So to share capital 15,000, over. Now share for future account debit to capital reserve. So எவ்வளவு ப்ராஃபிட், how much profit they have made, 150 into 30. சரி, இப்பதான் சொன்னீங்க அங்க லாஸ், இப்போ மறுபடியும் சொல்றீங்க ப்ராஃபிட் அப்படின்னா listen this working note very very carefully. First, total amount forfeited 200 shares. Obviously it is 14,000, no doubt in that. இந்த 70 எப்படி வந்துச்சுன்னா till that time he is a good guy. எவ்வளவு இருக்கும், 30 தான் he did not pay out of 100ல. அப்ப 70 ஒழுங்கா பே பண்ணிருக்கான். To what extent he is a good guy, to that extent you have to transfer it to share forfeiture account. First point, over. Then second point, amount forfeited on 150 shares. So obviously இப்போ 150 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு forfeit பண்ணிருப்பாங்கன்னா obviously 150 into 70. 150 into 70, because till the extent of rupees 70 rupees he had been a good guy. அப்போ 150 ஷேர்ஸ் தான் அதுல நீங்க என்ன பண்றீங்க, 200 forfeit பண்ணிடுறீங்க. பட் ரீஇஷ்யூ எவ்வளவு தான் பண்றீங்கன்னா 150 தான் பண்றீங்க. ஸோ in order to calculate the profit, ஸோ இப்போ 150க்கு forfeiture வந்து எவ்வளவு இருக்கும், அமௌண்ட் ஆஃப் forfeiture on 150 ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கும்ன்றதை கண்டுபிடிக்கணும். தென் அமௌண்ட் ஆஃப் லாஸ் ஆன் ரீஇஷ்யூ, 150 ஷேர்ஸ் நீங்க எவ்வளவுக்கு இஷ்யூ பண்ணிருக்கீங்க, 40 rupees லாஸ்ட்ல, மீனிங் 100 rupees. 100 rupees is the face value, but you are issuing for rupees 60. அப்போ 40 வந்து லாஸ். அப்போ 10,500 minus 6,000. So profit on reissue as a whole, பாத்தீங்கன்னா you are getting 4,500 profit. That profit has to be transferred to capital reserve. That's it. இந்த பாயிண்ட்லாம் தேவையில்லாதது. It is not asked in your question. So that is how they have arrived at this 4,500. So with this we are through with the revision of issue of equity shares. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் காயின் ஆகாம உங்களோட எக்ஸாம் பேப்பர் இருக்கவே இருக்காது. ஸோ தட்ஸ் இட்.